இந்த 4 நட்சத்திரங்கள் ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ இருந்துச்சு அப்படின்னாக்கா மற்ற பொருத்தங்கள் இல்லாட்டினா கூட திருமணம் செய்யலாம். அப்படி என்ன அந்த 4 நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு அப்படின்னாக்கா, முதலாவதா மிருகசீரிஷம் நட்சத்திரம். எதையும் அனுசரிச்சு போகக்கூடிய வல்லமை பொருந்திய நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். 2 பாதங்கள் சுக்கிரனோட ராசியிலையும் 2 பாதங்கள் புதனோட ராசியிலையும் இருந்து செவ்வாய் அதிபதியா இருக்கிறதுனால இந்த நட்சத்திரம் உயர்வா கருதப்படுது. அடுத்ததா மகம் நட்சத்திரம். சூரியனோட ராசியில சிம்மத்துல கேதுவோட நட்சத்திரமான இந்த மகம் ஜெகம் ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் வெற்றிகரமா முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டு. அதனாலதான் இது சிறப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது. அடுத்தது 3வதா சுவாதி நட்சத்திரம். இது சுக்கிரனோட ராசியில ராகுவோட நட்சத்திரமா இருக்குது. ரொம்ப சிறப்பான யோகமான நட்சத்திரம் இந்த சுவாதி. அடுத்ததா அனுஷ நட்சத்திரம். சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரமான இது வெற்றி பெறும் ராசியான விருச்சிக ராசியில இடம் பெறறதுனால ரொம்ப நல்ல நட்சத்திரமா கருதப்படுது. அதனால 27 நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு வகையில சிறப்பு பெற்றாலும் திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கிற பொழுது மங்களகாரகன் செவ்வாய், சூரியன், புதன், கலத்திரக்காரகனாகிய சுக்கிரன் இவங்களோட வல்லமை இல்லற வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிதா தேவைப்படுது. அந்த பொருத்தம் இல்ல இந்த பொருத்தம் இல்லைன்னு பயப்படுறவங்களும் தோஷங்கள் நம்மள ஏதாச்சும் பண்ணிடுமோ அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா இந்த மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம் இந்த 4 நட்சத்திரங்களும் ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ இருந்துச்சு அப்படின்னாக்கா வேற எந்த பொருத்தம் இல்லாட்டினாலும் தாராளமா திருமணம் பண்ணலாம். இது நடைமுறை உண்மை. நூற்றுக்கணக்கான ஜோடிகள் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால நல்ல சம்பந்தத்தை மிஸ் பண்ணாம திருமணம் பண்ணி 16 செல்வங்களோட சிறப்பா வாழுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.